இந்த 2 எல்போஸும் ரொம்ப டார்க் ஆகிடுது, அதுக்கு என்ன செய்யலாம்? நிறைய பேர் இதை கேட்குறாங்க. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். மிஸ் வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். நான் பியூட்டி தெரபிஸ்ட் வசுந்தரா. இன்றைக்கி நம்ம மாடலாக இருக்கிறவங்க நமக்கு சௌபர்ணிகா என்ன சொன்னாங்கன்னா, எப்போவுமே உட்காந்து எழுதிட்டு இல்லைன்னா ஒரு கம்ப்யூட்டரில் பார்த்துட்டே இருக்கிறதுனால இந்த 2 எல்போஸும் ரொம்ப டார்க் ஆகிடுது, அதுக்கு என்ன செய்யலாம்? நிறைய பேர் இதை கேட்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கும் அந்த கையில் பார்க்கும்போது இந்த இடம் இந்த முட்டி கொஞ்சம் டார்க்கன் ஆகிருக்கு. இப்போ தான் அது ஸ்டார்டிங் ஸ்டேஜ், அதனால் சீக்கிரமாக அது சரியாயிடும். அதுக்கு என்னென்ன செய்கிறோம் அப்படின்றத பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நான் போடுறது என்னென்னா கிளென்சிங் மில்க். ஸோ இந்த இடம் ரொம்ப ட்ரையாக இருக்குது, அதனால தான் டார்க் ஆகிடுது. ஸோ நிறைய பேருக்கு அவங்க டெஸ்கில் உட்கார்ந்து வேலை செய்கிறதுனால இந்த மாதிரி பிளாக் ஆகிட்டே வரும். அவங்க கையெல்லாம் அழகாக இருக்கும், ஆனால் அந்த முட்டி மட்டும் காட்டி கொடுத்துரும். அதனால் அந்த இடத்துல நம்ம ரெகுலராக கொஞ்சம் கேர் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் அங்கே யூஸ் பண்ணுறது ஒரு ஹெர்பல் கிளென்சிங் மில்க். இதை ஃபஸ்ட்டு லைட்டாக நான் அப்ளை பண்ணுறேன். அடுத்தபடியாக நான் அது மேலேயே யூஸ் பண்ணுறது ஒரு மசாஜர். கையில் பண்ணுறதை விட இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அங்கே இருக்கிற இறந்த செல்களை எடுத்துரும், நியூ ஸ்கின் வர்றதுக்காக ஹெல்ப் பண்ணும். ஸோ இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், சின்ன சின்ன இந்த டெட் ஸ்கின் எப்படி வருது அப்படின்றத பார்க்க முடியும். ஸோ இந்த இடத்துல ஏற்பட்டிருக்கிற கருமையை போக்குறதுக்காக இந்த மசாஜர். இது எங்கெல்லாம் டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கோ, ஈவன் கால் முட்டியில் கூட இதை நம்ம யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் தரையில் உட்கார்ற பழக்கம் இருக்கும், அதனால் அவங்களுக்கு காலில் ஒரு சைடு மட்டும் ரொம்ப பிளாக்காக இருக்கும். அவங்களுக்கும் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ செய்யும்பொழுதே நமக்கு தெரியுது எவ்வளோ ஒரு சேஞ்ச், உடனே அந்த டிஃப்ரென்ஸை பார்க்க முடியும். ஸோ இதை செஞ்சு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுடலாம். ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம், நல்லா சாஃப்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். அதுக்குள்ளே நம்ம என்ன இங்கே மிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஓட்ஸ் ரொம்ப நல்ல ஒரு ஃபைபர். இது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஃபைபர் அப்படின்னு சொல்லுவோம். காலையில் சாப்பிடும்பொழுது இது ரொம்ப ஸ்லோவாக நம்ம குளுக்கோஸை ரிலீஸ் பண்ணும். அதனால் இது ரொம்ப நல்லது, டயபெட்டிக் பீப்புளுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அந்த ஓட்ஸ் வெளியிலேருந்து போடும்போது நல்லா சாஃபன் பண்ணும். அதனால் தயிரும் ஓட்ஸும் நான் இங்கே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நேரம் ஊற வைக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஊறுறதுக்குள்ளே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இதை ஒரு பாடி ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணலாம். நல்லா ஊறிட்ட பிறகு நம்ம ஃபேஸ்க்கு கூட இதை யூஸ் பண்ணலாம். ஆனால் இப்போ நம்ம கைக்கு அவங்களுடைய முட்டி டார்க்காக இருக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு மேலேயே நம்ம இந்த ஓட்ஸ் தயிர் ஊற வச்சதை யூஸ் பண்ணுறோம். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் அதை ஸ்க்ரப் பண்ணி எடுக்கலாம். ரைஸ் வாட்டர் டோனர் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது ரோஸ் வாட்டராக இருக்கலாம், ரைஸ் வாட்டராக இருக்கலாம். நல்ல ஒரு டானிக்கை யூஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி, இந்த தயிரும் ஓட்ஸும் அவ்வளோ நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். இது இந்த முட்டிக்கு மட்டும் இல்லாமல் நம்ம ஃபுல் பாடிக்கு கூட யூஸ் பண்ணலாம். எப்போ டைம் இருக்கோ, வாரத்தில் ஒரு நாளோ இல்லை ஒரு 15 டேஸ்க்கு ஒரு முறையோ செய்யலாம். ஓரளவுக்கு லைட்டன் ஆகிருக்கு. இது மாதிரி ரெகுலராக செய்யணும். தொடர்ந்து இந்த மாதிரி செஞ்சுட்டே வந்தால் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். இங்கே ஏற்பட்டிருக்கிற அந்த கருமை சரியாகும்.
கடைசியாக நம்ம இது மேலே யூஸ் பண்ண போகிறது சன்ஸ்க்ரீன் லோஷன். ஒரு நாள் செய்யும்பொழுது ஒரு 5 to 10% நமக்கு லைட்டன் ஆகும் அந்த கருமை. பட் தொடர்ந்து செய்யும்பொழுது அது நல்ல ஒரு சேஞ்சை ஏற்படுத்தும். அதனால் தினமுமே கூட நம்ம குளிக்க போகிறதுக்கு முன்னால் இந்த மாதிரி இந்த 2 சைட்லேயும் செஞ்சுட்டு ஒரு 5 minutes வெயிட் பண்ணி குளிக்கும்பொழுது நல்ல டிஃப்ரென்ஸை பார்க்கலாம். கடைசியாக அந்த இடத்துல நான் சன்ஸ்க்ரீனை யூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் கொஞ்சம் போட்டிங்கன்னா போதும். ஸோ ஃபுல் கைக்குமே நம்ம சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி கழுத்து கருப்பு ஏற்பட்டிருக்கிறவங்களுக்கும் செய்யலாம். முட்டியில் கருமை இருக்கிறவங்க, ஆங்கிள் பகுதியில், அதாவது கால் நம்ம கொலுசு போடுற இடத்துல கூட சம்டைம்ஸ் ரொம்ப டார்க்காக இருக்கும். அந்த மாதிரி இடங்களுக்கும் இந்த மாதிரி சிகிச்சையை செய்யலாம்.